காதல் பாட்டு பாடினார், அப்படியே காதல்ல உருக வச்சாரு. இன்றைக்கு இப்படி ஒரு சோகமான பாட்டு பாடி அப்படியும் உருக வைக்கிறீங்க நீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல். அங்க போயிடலாம் நேரம். பொன் சுந்தர்லிங்கம் மாஸ்டர் பாடின பாட்டு. நீங்கள் அந்த சில இடங்களில் சுருதி ஓஃபாக இருந்தது, சுருதி கொஞ்சம் விலகி இருந்தது, நீங்கள் அதை கவனிக்க வேணும். மற்றது அந்த லிரிக்ஸில் எனக்கு ஒரு குழப்பம் இருந்தது. யாசிப்பவன், நீங்கள் வாசிப்பவன் என்று பாடினீங்கள். மண்ணை என்றும் நேசிப்பவன், அதனால் மரணத்தையே யாசிப்பவன், வாசிப்பவன் இல்லை. அதை திருத்திக் கொள்ளுங்க. யாசிப்பவன் என்று சொன்னால் அந்த மரணத்தையே விரும்பி வரமாக பெறுபவன் என்று பொருள். அப்ப அந்த வாசிப்பவன் என்று சொன்னா அதுக்கு என்ன பொருள் வருது? இல்லை, பொருள் இல்லை. அப்ப இப்பவுமே பாடலுக்கு பொருள் இருக்குது. இது நீங்கள் மட்டுமில்லை, சிறுவர்கள் மட்டுமில்லை, பெரியவர்களுக்கும் இதே பிழை விடுறது. அதனால அதை உங்களுக்கு நாங்கள் மதிப்பெண் கழிக்க மாட்டோம். ஏன்னா அது நீங்கள் வரிகள்
அது உச்சரிப்பில் நாங்கள் சேர்த்துக்கொள்ள மனவன தெரிய வேண்டும் என்றதுக்காக இது முக்கியமாக நாங்கள் சொல்றது வந்து பெற்றாருக்கு. சரியா? சரி. தேங்க்யூ. அழைப்பது இலக்கம் 2. ராஜகோபுரம் எங்கள் தலைவன், காரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன், தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன், வந்த பகை வென்று முடிகொண்ட தலைவன். ராஜகோபுரம் எங்கள் தலைவன், காரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன். தந்த ஒளி வீச்சு கரிகாலன் தமிழரின் உயிர் மூச்சு. ஆ ஆ காலமெல்லாம் கை தந்த ஒளி வீச்சு கரிகாலன் தமிழரின் உயிர் மூச்சு. ராஜகோபுரம் எங்கள் தலைவன், காரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன். தமிழரை காக்கும் காவலனே, கன்னி தமிழுக்கு வாய்த்த கதிரவனே. கண்ணன தமிழரை காக்கும் காவலனே, கன்னி தமிழுக்கு வாய்த்த கதிரவனே. கோடை காலத்தில் குளிர்விக்கும் நிலவே, கொட்டும் மழை நாளில் குடையான அழகே. கோடை காலத்தில் குளிர்விக்கும் நிலவே, கொட்டும் மழை நாளில் குடையான அழகே. ராஜகோபுரம் எங்கள் தலைவன், காரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன், தடை நீக்கி வழிகாட்டும் தலைவன், வந்த பகை வென்று முடிகொண்ட தலைவன். ராஜகோபுரம் எங்கள் தலைவன், காரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன். ராஜகோபுரம் எங்கள் தலைவன், காரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன். நெருப்பாகி பகைவரின் கூடை எரித்தவனே, குளிரான இளங்காலை என நிறைந்தவனே. நெருப்பாகி பகைவரின் கூடை எரித்தவனே, ஓயாது உழைத்திடும் மலையாகும் கடலே, தமிழீழம் தனை நோக்கி விரைகின்ற படகே. ஓயாது உழைத்திடும் மலையாகும் கடலே, தமிழீழம் தனை நோக்கி விரைகின்ற படகே. ராஜகோபுரம் எங்கள் தலைவன், காரெங்கும் புகழ்கின்ற எங்கள்
வழிகாட்டும் தலைவன், வந்த பகை வென்று முடிகொண்ட தலைவன். ராஜகோபுரம் எங்கள் தலைவன், பாரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன். ராஜகோபுரம் எங்கள் தலைவன், பாரெங்கும் புகழ்கின்ற எங்கள் தலைவன். நன்றி. ஏதாவது சொல்ல இருக்கின்றதா? நல்ல அழகாக பாடியிருக்கிறீர்கள், நல்ல அழுத்தமாக பாடியிருக்கிறீர்கள், சொற்கள் எல்லாம் நல்ல தெளிவாக இருந்தது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக இலக்கம் 3 போட்டியாளர், இன்றைய நிகழ்வின் இலக்கம் 3 போட்டியாளர். நான் நினைக்கின்றேன் ஒரு பெண் குரலை கேட்டால் நன்றாக இருக்கும் என்று கேட்டு பார்ப்போம். திரும்பியது ஆடு காலை விடிந்தது
கரிகால் ஏறி நடக்கின்றார் என்று தமிழீழ கடலெங்கும் எங்கள் கரிகால் ஏறி நடக்கின்றார் என்று காலை விடிந்ததென்று பாடு தங்க காலம் திரும்பியது ஆடு. மிக அருமையாக இந்த பாடலை பாடியிருந்தார். இவரை பார்த்தவுடன் பழைய ஞாபகங்கள் வருகின்றது. இவர் அணிந்திருக்கும் இந்த உடை விடுதலை போராளிகளின் பெண் போராளிகள் பயன்படுத்திய உடை. இப்பொழுது அந்த ஞாபகம் எனக்கு வருகின்றது இதை பார்க்கும்போது. வாழ்த்துக்கலாமா? ஏதாவது சொல்லியிருக்கின்றத? நீங்கள் சொன்ன அதே கருத்து தான் நான் நினைத்திருந்தேன் சொல்வதற்கு. அந்த நினைவு குழந்தை விட்டீர்கள். மற்றது உங்கள் குரலுக்கேற்ற பாடலை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். திறமையாக அற்புதமாக பாடினீர்கள். உச்சரிப்பு நல்லாக இருந்தது, சிறப்பாக பாடினீங்கள். ஒரு இடத்துல மட்டும்தான் லகரமாக ஒடிச்சிட்டீங்க. வழி என்றதுல வலி என்று சொல்லிட்டீங்க. அது மட்டும்தான் நான் மிகவும் சொல்றேன். மிக சிறப்பு, நன்றாக பாடியிருக்கிறீர்கள், நன்றாக இருந்ததுமா. இது உண்மையாக மிகவும் கடினமான ஒரு பாட்டு. இந்த ஆண் குரலில் பாட வேண்டிய பாடலை நீங்க எடுத்து பாடியிருக்கீர்கள். மிக சிறப்பு, நன்றி. நன்றி அண்ணா, நன்றி. 4ஆம் இலக்க போட்டியாளர் என்ன பாடலை அம்மா பாட போகிறீர்கள்? அழகான தமிழீழம். அழகான தமிழீழம். தந்தனானே தந்தனானே தந்தன தானனானா தந்தனானே தந்தனானே தந்தன தானனா. அழகான
நல்லா பண்ணீங்க. மிகவும் இனிமையாக இருந்தது உங்களோட பாடலை கேட்பதற்கு. நல்ல உள்வாங்கி அனுபவித்து பாடினீங்கள். மிகவும் அருமை. அந்த சங்கதிகள் எல்லாம் சுத்தமாக விழுந்தது. உங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அடுத்ததாக எண் 5. அவள் கையில் கூட ஆயுதங்களேறும்
வைத்து தானுருகின்றாய் எங்கள் மேனி சாகும் இலையெதறியாவி போகும் எங்கள் மேனி சாகும் இலையெதறியாவி போகும் எதிரியாவி போகும் தமிழீழம் வந்து சேரும் தென்னங்கீற்று தென்றல் வந்து மோதும் எம் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீணும் உன்னை நெஞ்சில் தூங்க வைத்து பாட்டு பாடுவேன் எம் உரிமைக்காக நாடம் வந்து படையில் சேருவேன் உன்னை நெஞ்சில் தூங்க வைத்து பாட்டு பாடுவேன் எம் உரிமைக்காக நாடம் வந்து படையில் சேருவேன் வேங்கை தோற்பதில்லை நம் வீர சாவதில்லை வேங்கை தோற்பதில்லை நம் வீர சாவதில்லை வீர சாவதில்லை நாம் விடிவு தூரமில்லை தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும் எம் தேசம் எங்கும் கொண்டு வந்த வீரம் தென்னங்கீற்றில் தென்றல் வந்து மோதும் எம் தேசம் எங்கும் கொண்டு வந்த வீரம் கன்னி மனம் மெல்ல மெல்ல மாறும் அவள் கையில் கூட ஆயுதங்கள் ஏறும் தென்னகீற்றில் தென்றல் வந்து மோதும் எம் தேசம் எங்கும் கொண்டு வந்த வீரம் நன்றி அம்மா. இப்படி இருந்தது என்னுடைய பாடல். அழகாக பாடினீங்க. பிகினிங்கில் கொஞ்சம் காலம் சபைசிங்க உங்களை பின்னுக்கு போக நீங்கள் நல்லா பாடிட்டீங்க. பாராட்டுகள். நன்றி அம்மா. தளரின் சலங்கையும் சங்கீதமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தாயக பாடல்கள் பகுதி 2 அடுத்து பாட வரும் பாடகி இவர் 6ஆம் இலக்க பாடகி. நீ வர
எங்கள் தலைவன் கைகள் பலமாகும் தலைவன் கைகள் பலமானால் இந்த தடையும் விரைவில் அழிவாகும் தலைவன் கைகள் பலமானால் இந்த தடையும் விரைவில் அழிவாகும் இளமைக்காரர் முழுதும் இனிமேல் பொடியாயிருக்கட்டும் இருந்தாலும் மலரும் மலரும் நமக்காம் சிறகுகளை கட்டும் இனிவரும் காலங்கள் அவை எங்களின் காலங்கள் துணிவதும் பணிவதும் இனி இல்லை தமிழ் குடியினை கழிவில்லை நம்பர் 6ன்னா உங்களால எம்சி பண்ண முடியும் இல்லையா? நீங்களே கேளுங்களேன், என்னப்பா எப்படி பாண்டீங்கன்னு. நான் எப்படி பாடினேன்? நன்றாக பாடினீர்கள். கொஞ்சம் சுருதியை கவனிச்சிங்கன்னா சரி. உச்சரிப்பும் கொஞ்சம் பார்த்தீங்க. நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு உச்சரிப்பிலையும் ஒரு கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும். நன்றி. அடுத்து வரும் பாடகர் நம்பர் 7 எப்படி பாடுவார் என்று பார்ப்போம். சாவினை தழுவிட
ஆம் உள்ளங்களே, இந்த பாடலை இயற்றியவர் சிவமோகன். இந்த பாடலை அசலாக பாடியவர்கள் மகாலிங்கமும் பாடகி சைந்தவியும். சரி, எப்படி இருந்தது பாடல்? உணர்வு பூர்வமான பாட்டு. அவள் உணர்வு பூர்வமாக நல்ல வடிவம் பாடியிருக்கிறாள். ஹை பிச் எல்லாம் நல்ல அழகாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். பாராட்டுகள். கட்டாயம் இதில் வந்து நாங்கள் திலீபனை ஒருக்கா அவரை நினைவு கூற வேணும். எங்களோட போராட்டம் பல வகையான வடிவங்களோடு இருந்தது. அதில் திலீபன் அந்த இந்த தண்ணீர் குடிக்காமல் அவர் பட்டினி செய்தது வந்து எங்களோட வரலாற்றிலே ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அதை சிவமோகன் ஆசிரியர் அவர்கள் மிக அழகாக வடித்திருக்கிற அந்த வரிகளில் நீங்கள் அதை உயிரோட்டமாக பாடியிருக்கிறீர்கள். நெஞ்சு கணக்கிறது அந்த பாடல் வரிகளையும் அந்த டியூனையும் கேட்க. நன்றி உங்களோட பாடலுக்கு. நன்றி அம்மா. உயிரோட்டமான அந்த பாடலை தொடர்ந்து அடுத்து இன்னும் ஒரு இனிய பாடலை கேட்போம். இலக்கம் 8க்குரிய பாடகி இவர். என்ன பாட்டம்மா? வீரன் மன்னன். சரி, கேட்போம். நாடி கூறி
ராகத்துக்கே ஒரு மயக்கம் உண்டு. ஸோ வந்து ஒரு அடி பாடினாலே அழாதவங்க அழுவாங்க. உனக்கு இந்த அர்த்தம் தெரியுமா கண்ணா? நீ பாடின அர்த்தம் பாட்டுடைய முழு அர்த்தம் தெரியுமா உனக்கு? The way you sang. நீ பாடினதை பார்த்தா அட்லீஸ்ட் உணர்வு பூர்வமாக அப்படி அழுது ஒரு மாதிரி என்ன உணர்ச்சி பூர்வமாக பாடின மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் சிங்கிங் அது. நல்ல உயிரோட்டமாக பாடினீங்க, நல்லா இருந்தது. உச்சரிப்பை இன்னும் அடுத்தடுத்த இதுகளுக்கு நீங்கள் உச்சரிப்பை இன்னும் கொஞ்சம் நல்லா கவனித்து கொள்ளுங்க. ஆனால் உங்களுடைய பாடல் பாடிய விதம் நல்ல உயிரோட்டமாக சிறப்பாக இருந்தது. அருமையாக, மிக அருமையாக இருந்தது. ஒவ்வொரு அந்த உங்களோட வாய்ஸுக்குள்ளாலேயே நிறைய விஷயங்கள் எடுத்த நீங்கள். அதோட அந்த ஒரு ஒரிஜினலாக எப்படி கேட்டோமோ அதே மாதிரி அந்த சங்கதிகள் எல்லாம் பிகினிங்கில் சின்ன இது இருந்தது. ஆனால் எல்லாமே ஒரு சங்கதியும் நீங்கள் மிஸ் பண்ண, ஒரு சங்கதியும் தவற விடாமல் அப்படியே ஒரிஜினலில் எப்படி கேட்டோமோ அதே மாதிரியே பாடினீங்க. மிகவும் பாவத்தோட பாடினீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணி அந்த இதில் உங்களுக்கு எந்த மீனிங் அதை தெரியாது, அல்லது எது தெரியும், எது என்ன விளங்கி பாடினீங்க, அதில் என்ன உங்களுக்கு விளங்குது? அட்லீஸ்ட் என் அம்மா அப்பா லைக் ஸ்ரீலங்காலேருந்து இமிக்ரேட் பண்ணினது. ஸோ அந்த அங்கே நடந்த வார் அண்ட் அது சரி. இந்த பாடலில் உங்களுக்கு எந்த வரி உங்களுக்கு மிகவும் பிடித்த வரி? தாயின் மடியில் ஆடும் கால்கள் துள்ளி ஓடி வரும். அதுக்கு என்ன மீனிங், என்ன கருத்துன்னு தெரியுமா உங்களுக்கு? லைக் அம்மா பற்றி லைக் கனெக்ட் பண்ண அம்மா என் அம்மா யோசிக்க வரும் அந்த லைனை பாடிக்கு. ஓகே, நன்றி. நன்றி அம்மா. தேங்க்யூ. அடுத்த பாடகி எண் 9. துவக்கெடுத்தான்
மிக அருமையாக பாடியிருந்தார். ஏதாவது சொல்லியிருக்கின்றதா? நல்ல ஒரு சிறப்பான ஒரு பாட்டு. இது அருகுமதி அவர்கள் எழுதிய பாட்டு, நல்ல அருமையான பாட்டு. அதில் வந்து ஒரே ஒரு இடத்துல நீங்கள் மகுளியார் இருந்தீங்களா, அது பௌருளியார், சரியா? பானாளத்தில் பௌருளியார். மற்றது இன்னும் ஒரு 2 இடத்துல மட்டும் உச்சரிப்பில் வந்தது. மற்றபடி நல்ல சிறப்பாக பாடுவீங்க. இந்த பௌருளியாருக்கு உங்களுக்கு மதிப்பெண் குறைக்கிறதா உங்களுடைய பெற்றாரை குறைக்கிறதான்னு எனக்கு தெரியல. சிறப்பாக பாடுவீங்க. நன்றி. நன்றி அம்மா. பொங்கிடும் கடற்கரையோரத்திலே மாலை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே, பொங்கிடும் கடற்கரையோரத்திலே மாலை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே, மங்களம் தங்கிடும் நேரத்திலே எம்மன்னவன் பிறந்தான் ஈழத்திலே, மங்களம் தங்கிடும் நேரத்திலே எம்மன்னவன் பிறந்தான் ஈழத்திலே. பாசத்தில் எங்கள் தாயானான், கவி பாடிடும் மாபெரும் பேரானான். பாசத்தில் எங்கள் தாயானான், கவி பாடிடும் மாபெரும் பேரானான். தேசத்தில் எங்கனும் நிலையானான், தேசத்தில் எங்கனும் நிலையானான். விலை தேடி வந்திடும் தலையானான். பொங்கிடும் கடற்கரையோரத்திலே மாலை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே. கண்டுமை தான் கொதித்தான், பல இளைஞரை சேர்த்துமை களம் குதித்தான். இன்னல்கள் கண்டுமை தான் கொதித்தான், பல இளைஞரை சேர்த்துமை களம் குதித்தான். தன்னினமானத்தை தான் மதித்தான், தன்னினமானத்தை தான் மதித்தான். பகை தாவி வந்திட கால் மிதித்தான். பொங்கிடும் கடற்கரையோரத்திலே மாலை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே. இங்கொரு தாயகம் மூச்சென்றான், தமிழ் ஈழமே எங்களின் பேச்சென்றான். இங்கொரு தாயகம் மூச்சென்றான், தமிழ் ஈழமே எங்களின் பேச்சென்றான். வந்திடும் படைகளை வீசென்றான், வந்திடும் படைகளை வீசென்றான். புலி வாந்திடும் பறையினில் தூசென்றான். பொங்கிடும் கடற்கரையோரத்திலே மாலை பொழிந்திடும் கார்த்திகை மாதத்திலே. விடுதலை புலிகளின் பலமானான், தமிழ் வீடுகள்
வளர்மதியே நீ எங்களின் வானத்து வளர்மதியே என்றுமே எங்களின் தளபதியே நீ எங்களின் வானத்து வளர்மதியே இங்குனக்காயிரம் சோதனைகள் இங்குனக்காயிரம் சோதனைகள் தமிழ் தீழத்தை வாங்கும் போதனைகள் பொங்கிடும் கடற்கரையோரத்திலே மாலை பொழுந்திடும் கார்த்திகை மாதத்திலே மங்களம் தங்கிடும் நேரத்திலே எம் மன்னவன் பிறந்தான் ஈழத்திலே மங்களம் தங்கிடும் நேரத்திலே எம் மன்னவன் பிறந்தான் ஈழத்திலே. நன்றி சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் பிரசித்தி பெற்ற பாடல், அதை கொண்டு வந்ததற்கு நன்றாக பாடினீர்கள். என்னன்னு சொன்னா, நீங்கள் கடினமான சொற்களை எல்லாம் எளிதாக நல்லபடியாக உச்சரிக்கிறீங்க. எளிதான சொற்கள்ல கொஞ்சம் சிரமப்படுறீங்க. அப்ப என்ன காணாது? பயிற்சி காணாது. சரியா? நல்லா பயிற்சி செய்யுங்க. அடுத்த சுற்றுல தட்டுறம் தூக்குறோம். தூக்கிடுவோம் கண்டிப்பாக. உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு வாய்ஸ் வந்து மாறுங்க. குரல்ல பதால ஹை பிட்ச்ல போயில கொஞ்சம் சுருதி ஓப்பா இருக்குது. அது உங்களை நீங்கள் முயற்சி செய்கிறீங்க சரியா பாடுறதுக்கு. அதுக்கு உங்களுக்கு நான் பாராட்டுறேன். உங்களோட பாட்டையும் உங்களோட கனதியான குரலால வந்து எங்களுக்கு தந்ததுக்கு, பழைய ஞாபகங்களை எல்லாம் மூர்த்தி தந்ததுக்கு மிக நன்றி. சுருதி தப்பினா டீச்சரை கூட சொல்லக்கூடாது. என்னென்னா சுருதி அவைகளால் வர விஷயம் நாங்கள் ஒன்றும் செய்யலை. அது டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுப்பினோம். அவை அதை எடுத்து பாட வேணுமா. இவர்கிட்ட பிரச்சனை வந்து இவருக்கு வாய்ஸ் அந்த குரல் மாறுறபடியா அவருக்கு அந்த சுரத்தில் நிற்க முடியாம இருக்கு இல்லையா. மறுபடியா ஒரு தாளத்துக்கு ஒரு அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஒரு நான் தான் மிஸ்டேக் அப்படின்னு ஒரு கை காட்டுறது. ஓகே, கடைசியாக பாடக்கூடிய பாடகர் உங்கம்மா.
பெருமளவான ஒத்துழைப்புகளை வழங்கிய அவர்களுக்கும் நன்றி. மற்றும் மலர் முரளி அவர்களுக்கு, முரளிதரன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்கொடையாக எங்களுக்கு வழங்கிய தேநீர் ஓஷாரம் அவர்களுடையது. அவர்களுக்கு எங்கே உங்களது பாராட்டுக்கள், நன்றிகள். தொடர்ந்தும் எங்களுடைய சுற்றுக்கள் 18ஆம் தேதி இடம்பெற இருக்கின்றது. அதில் நீங்கள் திறமையாக பாடுவீர்கள். அதில் இது மாவீரர்களுக்காக நான் உங்களுக்கு இந்த இடத்தினை தந்திருக்கின்றேன். அடுத்த சுற்று இருந்து நடுவர்களுடைய தீர்மானம், அதில் இந்த மேடையில் ஏறமாட்டேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். சொல்லுங்க டீச்சர். எல்லோருக்கும் வணக்கம். முதலில் இப்படி ஒரு நிகழ்வை எங்கள் இங்கே வளர்ந்து வரும் இளம் சந்ததிகளுக்கு சிவமோகன் அண்ணா ஒரு வழிகாட்டலாகவும் உந்துகோலாகவும் எடுத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நாங்கள் அவருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டு, இந்த குழந்தைகள் இந்த நாட்டில் தமிழ் உச்சரிப்பது என்றது அடிக்கடி தமிழை வடிவா உச்சரிங்கள் என்று சொல்லிக்கல, அது நல்ல ஒரு உதாரணமாக இருந்தாலும் அவர்கள் இங்கிலீஷில் எழுதி வாசிக்காமல் தயவு செய்து அந்த பெற்றோர்கள் அது தமிழில் சொல்லிக் கொடுங்கள். இங்கிலீஷ் எழுத்து வாசிக்க அது கொஞ்சம் உச்சரிப்பு தவறுதலாக வர்றதுன்றது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அது இங்கிலீஷில் எழுதுகிற எழுத்து நிறைய எழுத்து பிழைகள் வருகிறது. அதனால் தயவு செய்து அதை தமிழில் சொல்லிக் கொடுங்கள். அப்போ அவைகளுக்கும் கிளியராக இருக்கும். சங்கரனா இங்கு இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக நெறிப்படுத்திக் கொடுத்த இந்த சங்கர் மற்றும் ராஜ், இங்கு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நந்தினி, ஹரிச்சந்திரன் அவர்களுக்கும் நான் இங்கு நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். இன்று இந்த நிகழ்வு இந்தளவுக்கு பிரபலமாக அரங்கேறுவதற்கு காரணம் ஒரு தனி மனிதனால் முடியாது. எங்களுடன் நிற்கின்ற சங்கர் அவர்கள் மிகவும் அழகாக இதை நெறிப்படுத்தி கொண்டிருந்தார். அடுத்தது ராஜ், ஹரிச்சந்திரன், எல்லாத்துக்கும் மேலே எங்களுடைய செயலாளர் பிரபா அவனுடைய குடும்பம், தனது பிள்ளை, கணவர் என இங்கு முழுமையாக பங்களிப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று எங்களுக்கான ஒத்துழைப்பு வீடியோ பதிவுகளையும் செய்து கொண்டிருக்கின்ற ஹரிச்சந்திரனுடைய மகன், அவருக்கு உண்மையில் ஒவ்வொரு நாளும் இரவையில் என்னுடன் தொடர்பு கொண்டு அப்படி செய்ய வேண்டும் இப்படி செய்ய வேண்டும் என்று மிக தத்துரூபமாக இந்த வீடியோ பதிவுகளை செய்திருக்கின்றார். மற்றும் வேறு யாரும் எதுவும் கூற இருந்தால் சங்கரனா. அப்போ நன்றி. மீண்டும் ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி இதே மண்டபத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.